மப்சல் பஸ் மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் காஸ்ட்லியஸ்ட்டு சிம் 1,80,000 இந்த சிம் வாங்கியிருக்கோம். 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு சிம் இருக்குங்க, அது வாங்கிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் நீங்கள் வாங்குங்க, என் கிலோ இவ்வளோ தான் இருந்தது. இங்கே இங்கிலீஷ் தெரியும், அதனால தான் நம்ம ஆப்பிட்டு விட்டோம்னா கண்டுபிடிச்சோம். 3 லட்ச ரூபா கொடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கிற பூமிங்க. நாய் பாட்டு அசால்ட்டாக வெளில தூக்கிட்டு போய் கறி ஆகிடுவானுங்க. 60,000 ரூபாவா ஒரு மீது அடப்பாங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து வியட்நாம் ஏர்லைன்ஸ், அதாவது இது பசிபிக் ஏர்லைன்ஸும் இவங்க 2-3 ஏர்லைன்ஸோட டைப். இது பசிபிக் ஏர்லைன்ஸும் சொல்கிறாங்க, உள்ளே பார்த்தா பசிபிக் இருக்குது, வெளில பார்த்தா வியட்நாம் ஏர்லைன்ஸ்னு சொல்கிறாங்க. டைடப் வித் ஜெட் ஸ்டார்னு சொல்கிறாங்க. என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு நானும் உள்ளே ஏறி வந்து உட்காந்துட்டேங்க. ஸோ உள்ளே பாருங்கள், நம்ம மப்சல் பஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஏர் ஏஷியாவோட கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஏர் ஏஷியா காட்டில் இது கொஞ்சம் ஒரு 5-10% பெட்டர். ஃப்ளைட் நின்ன ஒன்று எல்லாம் பாருங்கள் அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. 1 by 1 போகலாம்னா எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இந்தியா. ஆள் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மக்களே, நம்ம ஹனாய் ரீச் ஆகிடுச்சு. ஹனாயோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம இமிக்ரேஷன் செக்குக்காக போயிட்டுருக்கோம். இமிக்ரேஷன் செக்குக்கு வந்து ஸோ நாங்கள் ஆல்ரெடி விசா எடுத்ததுனால ஸோ வி டோன்ட் ஹாவ் டு டூ எனிதிங். ஸோ ஜஸ்ட் போய் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம போய் உள்ளே என்ட்ரு ஆக வேண்டியதான், வேறு வேலையே கிடையாது. ஸோ நானும் மணியும் போயிட்டுருக்கோம். மணி இப்போ தான் தூங்கி ஏந்து வராரு, நல்ல தூக்கம். ஸோ பேங்காக்லேருந்து இங்கே வரத்துக்கு எக்ஸாக்டாக 1.5 மணி நேரங்க. இந்த ஃப்ளைட் வந்து ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா லேண்ட் ஆனதுலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தான். எதுக்கு சுற்றினானு எங்களுக்கே தெரியல. ஸோ ஏர்போர்ட்டை சுற்றி காட்டினாப்புல இருக்கும். ஸோ யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காலியான ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் சைடில். இந்தியன்ஸ் யாருமே கிடையாதுங்க. ஸோ தெர் ஆர் வெரி வெரி லெஸ் இண்டியன்ஸ், வெரி லெஸ் ஃபாரினர்ஸ் ஆல்சோ. ஸோ let's see. Let me show you something. டாப் டுவான் டா டூ பாட் டூம் டான் சாங் மலேசியா என்னதான் போட்டிருக்காங்க. அது அவங்க ஒரு பாஷைன்னு நினைக்கிறேன், அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாம் தெரியாதுங்க. ஸோ இங்கே தான் அரைவல் இருக்குது, நம்மளுக்கு பேக்கேஜ் எதுவும் கிடையாது. ஸோ வி ஆர் பேக் பேக்கர்ஸ். ஸோ அதனால் பேக்கேஜ் அதிகமாக வச்சிடல. நாங்கள் எல்லாமே பட்ஜெட்டில் பண்ணோன்றதுக்காக பேக்கேஜ்லாம் கொண்டு வந்தால் ஒரு 4,000-5,000 எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் நாங்கள் நிறைய ட்ராவல் இன்டர்னலாக பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ கேம் ஹியர் ஃபைனலி. ஸோ இது வந்து கொய்க்கு புரியல, ஒன்றுமே புரியல, சத்தியமாக புரியல, லாங்குவேஜ் புரியல. ஏடிஎம் இருக்குது, ஓகே, எஸ் ஏடிஎம் வித் கேரண்டி. ஸோ கைஸ் காஸ்ட்லியஸ்ட்டு சிம் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். 1,80,000 கொடுத்து சிம் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா how many days 7 days 2,30,000 வியட்நாம் டாங்குங்க. பர் டே 7 GB ஹை ஸ்பீடு, அன்லிமிட்டட் இன்டர்நெட் அக்சஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. 7 GB வரைக்கும் ஹை ஸ்பீடாக, அன்லிமிட்டட் வரைக்கும் நம்ம இன்டர்நெட் அக்சஸ். how many calls free? No calls. It's only the data. Okay, only data is free. Okay, that's fine, no problem. So hello. I can get incoming call, right? Yes. No. This one only internet. No call incoming. No call. But you can call by WhatsApp and Okay. Do you need a taxi to the city? No. Wait a minute. I'll just go and explore something and come back. ஸோ கைஸ், இங்கே லட்சக்கணக்கில் கொடுத்து ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்கோம். 1,80,000 ரூபா கொடுத்து பார்கெயின் பண்ணி 50,000 ரூபா கம்மி பண்ணி நாங்கள் ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்கோம். அந்த சிம் கார்டு வந்து தினைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் 7 டேஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம இருக்க போகிறது அவ்வளோ நாள் தான் இங்கே இருக்க போகிறோம், ரொம்ப நாள் தங்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு 7 GB ஹை ஸ்பீட் அக்சஸும் பேலன்ஸ் இருக்கிற ஜிபிக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் அக்சஸும் கிடைக்கிது. ஸோ இது நீங்கள் வாங்கலாம், அஃபோர்டபுள் தான். அப்படி இல்லை எனக்கு கால் வேணும், 50 கால்ஸ் இல்லை 100 கால்ஸ் ஊருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு சிம் இருக்குங்க, அது வாங்கிக்கோங்க சரிங்களா. உங்களெல்லாம் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் வாங்குங்க, என் கீழே இவ்வளோ தான் இருந்தது, எங்களால் முடிஞ்ச அளவு அதை தான் வாங்க முடிஞ்சது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் சம் ஆஃப் தி ஸோ டூரிசம் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குங்க.
என்ன ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு நம்ம ஏர்போர்ட்லேயே ஃபஸ்ட் செக் பண்ணிருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அங்கே போய் நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம்ல, அந்த பிளான் எதுவும் மேட்ச் ஆகுதா பார்க்கணும்ல, அதுக்காக தான் நான் இங்கே வந்து இங்கேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறேன். போய்ஸ் ஓகே, கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது கைஸ். அல்டிமேட்டுங்க. கோழி அமுகிற மாதிரி அமுக்கி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏர்போர்ட்லேயே அமுக்குறாங்க எல்லாரையும் நம்மள. வாங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதும். வரோம் வந்து 1 பைசா 2 பைசா எல்லாம் கம்மி பண்ணி தராங்க. ஸோ காம்படிஷன் அவ்வளோ ஹெவி காம்படிஷன் இந்த ஏரியாவில். ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ நான் இங்கே எதுக்கு வரேன்னா டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வரேன். இது போய் நோ பாய் டெர்மினலுங்க. வாயிலே வரல. அப்போத்துலேருந்து நான் இந்த டெர்மினல் பேரை சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தேன். நோ பாய் இது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கு இருக்குது டைமு. நான் பாதியாக கட் பண்ணி சொல்கிறேன் நோ பாயிண்ட்டு. 668க்கு நம்மளுக்கும் போட்டாங்க, அதே தான் இங்கேயும் கிடைக்குது. எவ்ரிவேர் இட் இஸ் சேம். சம் பிளேசஸ் இட் இஸ் 666. அதாவது கன்வர்ஷன் ரேட் சொல்கிறேன். எனக்கும் புரியல. கொடுத்த காசுக்கு திருப்பி ஒரு பணம் கொடுத்தாங்க, அதை தான் வச்சுட்டு இருந்தேன். மக்களே டாக்ஸி புக் பண்ணியாச்சு. இங்கே வந்து கிராப்ன்ற ஒரு டாக்ஸி சர்வீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து போல்ட் ஒர்க் ஆகலை, உபர் ஒர்க் ஆகலை. மேபி உபர் வந்து ஓசிமில்ல ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே ஒர்க் ஆகலை. ஆனால் உலகத்துலேயே செக்யூரிட்டி செக்கு இவ்வளோ ஈஸியாக முடிகிறது இங்கே தாங்க. 5 மினிட்ஸ் கூட இல்லை. 5 மினிட்ஸா? நான் எதுவுமே சப்மிட் பண்ணல. ஒன்று பாஸ்போர்ட் கொடுத்தேன், என்னோட இவிசா கொடுத்தேன், அவ்வளோதான் முடிச்சு. என்னை செக்அப்லாம் பண்ணவே இல்லை. என் பேகேஜ் செக்அப் பண்ணல, செக்யூரிட்டி செக்அப் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஈஸியாக உள்ளே என்ட்ரு அலோவ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இந்த கண்ட்ரி வந்து டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்லுவேன். உள்ளே வந்தீங்கன்னா இவிசா இருந்தால் போதும், நீங்கள் பாட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். யாரும் உங்களை என்ன எதுன்னு கேட்க முடியாது. நம்மளோட கேப் வந்துடுச்சு, வாங்க போகலாம். கேப் இதுதாங்க, இந்த கேப்பில் தான் போகிறோம். ஸோ நம்ம போகிறது வந்து ஹனாய் மாரியாட்டி. தேங்க்யூ. ஸோ இந்த ஏர்போர்ட்டோட சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பயப்படாப்புல ஃப்ரண்ட்டில் உட்கார. இது இந்த பக்கம் டிரைவிங். ஓகே ஓகே, இது இந்த பக்கம் டிரைவிங்க, யூஎஸில் இருக்கிற மாதிரி. ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே தான், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அவர் பயந்துட்டார், என்னடா சார் டிரைவர் சீட்டில் போய் உட்கார போகிறேன். எனக்கு தெரியாது பாய், என்ன பாய் பண்ணுறது. இன்னும் செக்யூரிட்டி செக்கு இவ்வளோ ஈஸியாக முடிகிறது இங்கே தான். வேர்ல்டுலேயே உலகத்துலேயே நான் போன கண்ட்ரீஸ்லேயே இதுதாங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, என்ன பர்பஸ்ன்னு கேட்கல. பாஸ்போர்ட்டை காட்டு, ஸ்டாம்பு கொடுத்து வெளில அனுப்பு, அவ்வளோதான். ஒரே மூஞ்சியா? மூஞ்சி மட்டும் பார்க்குறாங்க, ஒரே மூஞ்சா இல்லைன்ட்டு. அது கூட ரொம்ப டயர்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா பாஸ்போர்ட்டில் ஒரு மூஞ்சி இருக்கும், நம்ம கரண்ட்டாக ஒரு மூஞ்சி இருக்கும். ஸோ இதுதாங்க அந்த நோ பாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹனாய். இதுங்களா உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நான். கூடிய விரைவில் 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 உங்கள் ஆதரவுடன். கைஸ், நம்ம வியட்நாம் வந்து கொஞ்சம் ஏழை கண்ட்ரின்னு சொல்கிறோம், போர். பட் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா வச்சுருக்காங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க. எல்லா இடமும் க்ளீனாக இருக்குங்க. இங்கே வந்து எனக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை, இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்கங்க. டோல் நம்ம ஊர் மாதிரியே டோல் வாங்குறாங்கப்பா. டாக்ஸிக்கு வந்து 10,000 போட்டிருக்காங்க. 10,000 டாங்கு, அதாவது 10 டாங்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு இப்போ 1000 பார்த்தீங்கன்னா ஒரு டாங்குன்னு கணக்கு. நம்ம இவங்க பணத்துக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்ன்ட்டு இவங்க வந்து நோட்டில் மட்டும் 10,000 20,000 40,000 போடுறாங்க. அது நம்மளுக்கு கூட்டல் கழித்தலுக்குலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சின்னதாக ஒரு பொருள் வாங்கினா கூட 50,000 60,000 என்னன்னா, என்னடா இது 50,000 60,000 அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ ஃபன்னுங்க, நல்லா இருக்குங்க இந்த ஊர், சூப்பராக இருக்குது. இன்னும் சிட்டிக்கு வெளியில் போகணுன்னா பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரே பைக்குங்க, ஏகப்பட்ட பைக் இந்த ஏரியாவில். நம்ம ஊர் மாதிரியே இருக்குது.
டிராஃபிக் முதற்கொண்டு ஹார்ன் அடிக்கிற சவுண்டு. நாங்கள் தாய்லாந்தில் இருக்கும்போது ஒரு சிங்கிள் ஹார்ன் சவுண்டு கூட கேட்கலங்க. இங்கே ஒரே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அட் த சேம் டைம் டிராஃபிக்கும் ஓவர், டூ மச் டிராஃபிக். ஸோ இங்கே ஏதோ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன்றா போயிட்டுருக்கு போல இருக்குது. இந்த ஊரோட ஆர்கிடெக்சர் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ் ஏஷியன் கண்ட்ரிஸை. ஸ்லம்மும் இருக்குது, அட் த சேம் டைம் இங்கே பெரிய பெரிய பில்டிங் வச்சுருக்காங்க. இங்கே டுக் 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 குக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸே காணும், ஒன்று கூட பார்க்கல. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ்ஸே காணும். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் பயணம். இங்கே இங்கிலீஷ் தெரியும், அதனால் நம்ம எதனா பீட் விட்டோம்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ 3 லட்ச ரூபா கொடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 21 கிலோமீட்டருக்கு 3 லட்ச ரூபா கொடுத்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த ட்ராவலிங் ஜேர்னியில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே. ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸு. சிட்டி உள்ள சொல்கிறேன். சிட்டி அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்ரிகல்ச்சர் தாங்க. இது வந்து ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கிற பூமிங்க வியட்நாமில் விவசாயத்தை தவிர்த்து வேறு எதுவுமே யோசிக்கவே முடியாது. ஸோ தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அக்ரிகல்ச்சர். பெட்ரோல் பங்க்கில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? பெட்ரோல் பங்க்கில் நம்ம ஊரில் மாதிரி கூட்டம் அதெல்லாம் மோதுது. இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. தாய்லாந்து ஃபுல்லாக செம டிசிப்ளின் இருந்தாங்க. நான் எப்படி யோசிச்சேன்னா, தாய்லாந்து மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து ஏஷியாவில் இருக்கிறது ரொம்பவே பெருசு. லைக் சைனா மாதிரி எவ்வளோ டிசிப்ளின் ஃபாலோ பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிசம், எல்லா இடத்துலையுமே இந்த டிராஃபிக் விதிமீறல்கள் நிறைய இருக்கும்னு நினச்சேன். ஸோ அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன சந்து மாதிரியே இங்கே இருக்குங்க. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, சரமாரியாக வந்துகிட்டே இருக்குது. புத்திஸ்ட் டெம்பிள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளே பீட் பண்ணிவிடுவாங்க போது பைக்கில். இவங்க அவ்வளோ பைக்கு. ஆனால் ஒன்று கியர் வண்டியெல்லாம் கிடையாது, எல்லாமே நான் கியர் வண்டி தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஆக்டிவா மாதிரி இருக்கிற வண்டி தான். தலைவர் ரவுண்டாக அடிச்சிட்ருக்காரு. எங்கே போக போகிறாருன்னு தெரியல. தலைவர் ரவுண்டாக அடிச்சிட்ருக்காரு. என்ன பானிபூரி கட்டலாம் இருக்குது. பானிபூரி கடை இருக்குது ஆக்சுவலாக. ஏதோ தலையில் பார்த்தியா தொப்பியா? தொப்பி. இந்த தொப்பி வாங்கி தலையில் போடணும், தான் அல்டிமேட் கோலு. இந்த கூடை எடுத்து தலையில் கவுத்தா தான் நம்மளோட டூர் பயணம் வந்து சொல்கிறது நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே ஊர்லேயும் ஸ்லம்மெலாம் நிறைய இருக்குங்க. பாத்திர கடை பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்க. நம்ம ஊரில் சென்னையில் பாரிஸ்க்கான அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியா. வரும். நானே இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. நான் சும்மா ஓரளவு பாஷாக இருக்கும்னு நினச்சேன். நம்ம ஊர் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்மளுக்கு இந்த ஊரில். குப்பைலாம் கம்மி தான். குப்பை எடுத்துகிட்டு வந்து அவங்க கடையாண்ட வீட்டு பக்கத்தில் வச்சிடுறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணுறவங்க. ஸோ ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. ரொம்ப டிசிப்ளினாக தான் இருக்காங்க இவங்களாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மள மாதிரிலாம் கிடையாது. இது மார்க்கெட் ஆக்சுவலாக. இந்த மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும். நம்ம ஊரில் இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டு பாரிஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க இங்கேயும். சூப்பராக இருக்குது. ஒரு வைப் இருக்குது, ஷாப்பிங் பண்ணுற வைப் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரில. இவங்க சாப்பிட்றது என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். இங்கே நாய்க்கறிலாம் கூட கிடைக்குங்க. இங்கே எல்லாமே ஹேலாங் பே போகிறதுக்கு சப்பா ட்ரெக்கிங் போகிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குமான்னு தெரில. பார்க்கலாம். நிறைய இங்கே பாருங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் இருக்குங்க. விச் ஒன் இஸ் பெட்டர்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதான். நாய் பாட்டு அசால்ட்டாக வெளில தூக்கிட்டு போய் கறி ஆகிடுவானுங்க அவனுங்க. வியட்நாமீஸ் ஃபுட் மெனு ஏதோ சம்திங் இருக்குங்க. வியட்நாமீஸ் ஓகே. ஃபுட் வெஜிடேரியன் ஃபுட் அவைலபிள். குட்.
60,000 ஸோ மக்களே ஒரு வழியாக நான் ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இது வந்து மேரியாட் ஹோட்டல், ஹனாய் மேரியாட் ஹோட்டல். நான் ஜேடபிள்யூ மேரியாட் கிடையாது, ஹனாய் மேரியாட் ஹோட்டல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் 3 நாளுக்கு புக் பண்ணியிருக்கேன் இந்த ஹோட்டலில் மட்டும். எனக்கு ஆன செலவு வந்து 3542 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரூம் தான் இது. ஏசி. ஆனால் ஒன்று 5வது மாடி, இங்கே லிஃப்ட்டு கிடையாது, மேலே தான் நடந்து தான் வரணும். நாக்கு தள்ளிடுச்சிங்க மேலே ஏறி வரதுக்குள்ளே. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒருத்த மணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எதனா வாங்கிட்டு வந்தால் கூட அதில் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல செட்டப்போடு இருக்குது. கெட்டில் இருக்குது, ஹேர் ட்ரையர் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேர் ட்ரையர் தெரியுதுங்களா அந்த சைடில். ஓகே, பழங்காலத்து செட்டப்பில் இருக்கிற பீரோலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பழங்காலத்து ஒரு பீரோ செட்டப்பு. ரெஸ்ட் ரூமும் நல்லா இருக்குங்க, ஜன்னல்லாம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு வியூக்காக பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க அங்கே, அதுவும் நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்க, இது வந்து எனக்கு ஓகே. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். என்னை பொறுத்தவரையும் இது ஓகே. ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. நம்ம நைட்டு போய் அந்த ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் வந்தோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஜேர்னியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சிட்டி எப்படி இருக்குது, ஏர்போர்ட்லேருந்து எப்படி வந்தோம், என்னென்ன திங்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதெல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேறு எதனா எனக்கு தெரிஞ்ச அளவு நான் என்ன பார்க்கணும் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மை சைட். ஸோ பாய். குழு குழுவென்று பூங்காற்று பூந்தலில் ஏற ஒன்று பாட்டொன்று பாடு கண்ணம்மா.